2021 என்னைக்கு இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததோ அதுலேருந்து தமிழக அரசு நிர்வாகமே செயலிழந்து கிடக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. டிஎன்பிசி குரூப் 2A அந்த தேர்வுகள் திடீர்னு ரத்தாயிருக்கு. அந்த அளவுக்கு கூட ஒரு தேர்வை கூட நடத்துவதற்கு ஒரு அருகதையற்ற ஆட்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ குரூப் 2ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கனவு. குரூப் 1 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் குரூப் 2, அதுக்கப்புறம் படிநிலை ஒன்றா வரும். இல்லை குரூப் 2ங்கிறது இது வருஷ கணக்காக படிச்சிருப்பாங்க. அந்த இளைஞர்களோட அந்த பெண்களோட மனநிலை என்ன இப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த தேதி வரை இந்த நிமிஷம் நம்ம பேசிகிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கூட்டணி இன்னும் ஒன்று சேரவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது இவங்க ஆட்சிக்கு 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். வரி வருவாய் கூட வரணுங்க. ஒரு அரசுக்கு வரி வருவாய் கூட வந்தால்தான் ஒரு அரசு நிர்வாகம் சீராக இயங்கும். அதை முற்றிலுமாக இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி அழித்து விட்டது, ஒழித்து விட்டதுங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் வைக்கக்கூடிய ஒரே ஒரு 2 குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அடிமை பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையா வேலை செய்யறாரு. அப்போ இவங்க அத்தை இப்போ எதுக்கு டெல்லி போனாங்க ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு? அப்போ அவங்க அத்தை அடிமைங்களாமா? அனுப்பி வச்ச அவங்க அப்பா அடிமைங்களாமா? புரட்சித் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட உருவான பின்பு ஒரு எத்தனை தோல்விகளை சந்தித்தார் சரிங்களா? அப்புறம் அதை சொல்லிக்கலாமா? தோல்வியிலேயே வாழ்ந்து மறைந்த கருணாநிதினு சொல்லிக்கலாமா? அவரை வளர்த்த இவ்வளவு பெரிய ஆளாக்கிய ஒரு இயக்கத்தை அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்கு அப்புறம் ஏன் சட்ட பாக்கெட்டில் அது மாண்புமே அம்மா புரட்சித் தலைவர் அவர்களோட படத்தை ஏன் வச்சுட்டு இருக்கிறாரு? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அதிமுக வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இளையபாரத நேயர்களுக்கு உங்களுடைய முதல் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நானும் உங்களுக்கு என்னை முதல் நேர்காணல் நானும் உங்கள்கிட்ட நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ மறுபடியும் இந்த டிஎன்பிசி குரூப் 2A எக்ஸாமினேஷன் திடீர்னு என்ன குளறுபடி, அதாவது சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் ப்ராப்ளம்லாம் சரிங்களா, அதனால ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் மார்ச் மாதம் வைக்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க சார். எதனால இத்தனை குளறுபடிகள் ஆரம்பத்துல இருந்தே? அதாவது நான் தொடர்ந்து எல்லா பேட்டியிலையும் சொல்லிட்டு வரேன். இந்த 2021 என்னைக்கு இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததோ அதுலேருந்து தமிழக அரசு நிர்வாகமே செயலிழந்து கிடக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, முந்தா நாள் நடந்த 2 நாட்களுக்கு முன்பு டிஎன்பிசி குரூப் 2A அந்த தேர்வுகள் திடீர்னு ரத்தாயிருக்கு. அந்த அளவுக்கு கூட ஒரு தேர்வை கூட நடத்துவதற்கு ஒரு அருகதையற்ற ஆட்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். புரியுதுங்களா? ஏன்னா இது ஒரு கனவு. ஒரு இளைஞர்களோட டிஎன்பிசி எக்ஸாம்ங்கிற ஒரு அரசு வேலைவாய்ப்புங்கிறது ஒரு பெரும் கனவாக இன்றைய இளைஞர்களுக்கு இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? இவங்க 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தேர்வை கூட ஒரு ஒழுங்காக ஒரு முறையாக நடத்துவதற்கு ஒரு திறனற்ற ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதுங்கிறத நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த தேர்வுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டு கணக்கில் இளைஞர்களும் பெண்களும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரமே ஒரு செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறப்ப அதை இவங்க இந்த விடியாத அரசு சிதைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ குரூப் 2ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது கனவு. குரூப் 1 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் குரூப் 2, அதுக்கப்புறம் படிநிலை ஒன்றா வரும். இல்லை குரூப் 2ங்கிறது இது வருஷ கணக்காக படிச்சிருப்பாங்க. அந்த இளைஞர்களோட அந்த பெண்களோட மனநிலை என்ன இப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க ஜஸ்ட் லைக் தட் டெக்னிக்கல் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு இது அக்கறை இல்லாத ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இளைஞர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக அவர்கள் தயாரிப்பு செய்தது எல்லாமே வீணடித்து இருக்கிறது. இந்த விடியாத அரசு வீணடித்து இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலையும் நிறைய பிரச்சனைகள் பார்க்க முடியுது சார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பக்கம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நாங்கள் கல்வியில் சிறந்து விளங்கிய தமிழ்நாடு அப்படின்னு பேசினாலுமே கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது காரணம் என்ன பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திரு உதயநிதி ஸ்டாலின் அவரோட ரசிகர் மன்ற தலைவர். இன்னும் அந்த மனப்போக்குவல் தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவங்க ஒரு ப்ரொமோ பண்ணதை இவங்க கல்வி அவரோட துறையை பார்த்தாரா அப்படிங்கிறது தான் கிடையாது. இது தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எம்கேபி நகரில், சென்னை தலைநகரில் எம்கேபி நகரில் இருக்க ஒரு அரசு பள்ளியில்
11ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து ஸ்கூல் பேக்கில் வந்து கஞ்சா பட்டணம் இருந்திருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் வந்து 10வது படிக்கிற மாணவர்கள் வந்து நாட்டு வெடிகுண்டு தயாரிச்சிருக்கிறாங்க. என்ன அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 12வது படிக்கிற மாணவன் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அவனோட பள்ளி பையில வந்து கஞ்சா கொண்டு போயிருக்கிறாங்க. அது இப்போ எப்படி வெளிச்சத்துக்கு வருதுன்னா, அந்த பள்ளி தலைமை ஆசிரியரே அதை கண்டிச்சு எடுத்து அதை அங்கேயே அதை எரிச்சிருக்கிறாங்க. அது வெளியே வராம காரணமே அந்த பையனோட வச்சிருக்காங்க. அதில் சிகரெட்டுக்குள்ளேயும் போட்டு அந்த கஞ்சா பட்டணமும் இருக்கு, 2 சிகரெட்டு இருக்கு. அதை வாங்கி பள்ளி தலைமை ஆசிரியர் வெளியே தெரியக்கூடாதுன்னு எரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு திறனற்ற ஆட்சியை தான், திறனற்ற துறையை தான் மகேஷ் பொய்யாமொழி வந்து நிர்வகித்து வருகிறார் என்று இதன் மூலியமா வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. அவர் கொஞ்சமாவது மாணவர்கள் நலன் மேலையும் என்ன மாணவிகள் நலன் மேலையும் இளைஞர்கள் நலன் மேலையும் அக்கறை வைக்கணும்னு நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே சார், அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் வந்து ஒரு பலமான கூட்டணியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அதிமுக கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உண்மையை சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணியாக இன்று வந்து உருவெடுத்திருக்கிறதுங்க தான் உண்மை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்ன சொன்னாங்க, இவங்க வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கூட்டணியே இல்லாமல் இருக்குது, அவங்க தனித்து இருக்கிறார்கள், தனிமரமாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் இவங்க வந்து தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்குது, திரு தினகரன் அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்திருக்கு, இன்னும் எண்ணற்ற கட்சிகள் வந்து கூட்டணியில் வந்து இணைந்துள்ளன. இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்த தேதி வரை இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்க நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கூட்டணி வந்து இன்னும் வந்து ஒன்று சேரவே இல்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இன்றைய சூழ்நிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ் வந்து இன்னும் எந்த ஒரு சிக்னலும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கிடையில அவங்க தொடர்ந்து திமுக சேர்ந்த சொம்ப ஊடகங்களும் என்ன பண்ணாங்க, எதுக்கு இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இது டெல்லிக்கு வந்து காவடி தூக்குகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பிஜேபின்னு ஒரு பிரிவு அப்படின்லாம் தொடர்ந்து வந்து விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைய நிலைமை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. எப்பயுமே காங்கிரஸ்காரங்க இங்கே வருவாங்க, தொகுதி உடன்பாடு பேசுவாங்க. ஆனால் இந்த முறை தான் வந்து திரு கனிமொழி அவர்கள் வந்து டெல்லி சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து பார்த்துட்டு வர்றாங்க கூட்டணிக்காக. ஆனால் அங்கே திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு உறுதியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா அவங்க டிமாண்டில் குறையவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதிக தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுல வந்து காங்கிரஸ் மிக தெளிவாக உள்ளது அப்படிங்கிறது. அதனால தான் இந்த நிமிடம் முறை திமுக கூட்டணி வந்து இன்னும் ஒன்று சேரவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இதற்கிடையில் மற்ற கூட்டணி கட்சிகளும் பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்டுகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படிங்கிறத அவங்க கோரிக்கையை வந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் இழந்து உள்ளது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து மிக பலமாக உள்ளது. தொடர்ந்து மக்களை சந்தித்து வருகிறோம். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் 185 தொகுதிகளுக்கு மேலே வந்து தேர்தல் பரப்புரையை முடித்து விட்டார். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து எல்லா மக்களை சந்தித்து எல்லாம் கூட்டணி டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே தமிழகம் முழுவதும் சூறாவளியாக சுழன்று மக்களை சந்தித்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியின் ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறி மக்களிடம் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் தான் உண்மை. ஆனால் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக சைடில் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இருந்தாலுமே சார் அவங்க எல்லாமே இப்போ காலையில் டிவி ஓப்பன் பண்ண பார்த்தோம்னாவே திமுகவோட ஆடு தானே சார் வருது. எல்லா சேனல்லையும் திமுக ஆடு தான் வருது, அதிமுக ஆடு வரவே இல்லையே. இல்லைங்க, விளம்பரத்தை வச்சு விளம்பர மாடல் ஆட்சி தானே, வெற்று விளம்பர மாடல் ஆட்சி. அதை வச்சு ஆட்சிக்கு வந்துடுறாங்க அவங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாக ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து வந்து 505 தேர்தல் வாக்குறுதியில் போலியான நடைமுறைக்கு சாத்தியமே அற்ற வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டில் வந்து அமர்ந்தார்கள். ஆனால் வந்த உடனே அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 10-13% தான் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மீதி எல்லாமே அப்படியே கிடப்பில் இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டார்கள். புரியுங்களா? அதனால் இந்த தடவை அவங்க தேர்தல் அறிக்கையை வந்து என்ன தேர்தல் அறிக்கை விட்டாலும் சென்ற முறை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் தேர்தல் அறிக்கை தான் எங்கள் தேர்தல் கதாநாயகன் சொன்னாங்க. அந்த தேர்தல் கதாநாயகன் 2024 கூறிய கதாநாயகன் வந்து இந்த முறை வில்லனாக மாறி இவர்களை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிவது உறுதி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ கனிமொழியோட அவங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நாங்கள் வந்து எப்போ மேனிஃபெஸ்டோ பண்ணுறோமோ அதை அப்படியே காப்பி அடித்து இப்போ அதிமுக வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? ஏங்க இது பண்ணிட்டு, அதாவது அந்த எந்த ஒரு திட்டமாக இருந்தோ ஒரு நல்ல திட்டத்தை இருந்தால் அது வந்து நாங்கள் வந்து வரவேற்போம். நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். அதே மாதிரி இந்த முதியோர் பென்ஷன் இந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு இவங்க கொடுக்கலங்க,
அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒன்று, புரியுதுங்களா? 20 ரூபால ஆரம்பிச்சது அது வந்து, புரியுதுங்களா? இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது, புரியுங்களா? அதனால இவங்க வந்து அதை கொண்ட நாங்கள் உருவாக்கிய திட்டங்களை தான் இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் தான் உண்மை. பட் இருந்தாலுமே இந்த நீட் சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்களும் பாஜகவும் உடன்பாடு இல்லைன்னா கூட நீட் உங்களால் எப்படி ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏங்க தெளிவாகவே தெரிஞ்சு போச்சு. நீட்டுங்கிறது வந்து இந்தியா முழுவதும் உள்ளது. அதை வந்து உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்தி விட்டது அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் செய்யாத ஒரு ஆகச்சிறந்த காரியத்தை அண்ணன் எடப்பாடியார் வந்து முதல்வராக இருக்கும்போது செய்தார். ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தார். அதன் மூலம் எண்ணற்ற மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு வந்து பயன்பெற்று மருத்துவர்களாக படித்து கொண்டிருக்கிறார், படித்து வெளியே வந்திருக்கிறார்கள் தான் உண்மை. இவங்க வந்து அது முடியாத ஒரு விஷயத்தை வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து இளம் தலைமுறையை இவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை. ஓகே சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 5 விஷயங்கள் சொல்லியிருந்தார். இப்போ திரும்ப ஒரு 5 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சம்பந்தமாக சொல்லியிருக்காரு. இது வந்து நடத்த முடியுன்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து திமுக அத்தனை சொல்லி 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ நிதி சுமை அதிகமாக இருக்கும்போது இப்படி எப்படி 2000 ரூபாய் கொடுக்க முடியும்? அப்புறம் ஆண்களுக்கு ஃப்ரீ டிக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக முதலிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பு போது கூறிவிட்டார். என்னன்னா, ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்தால் இது அனைத்தும் சாத்தியமே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு திறனற்ற ஆட்சியை நடத்துறாங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்து 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும், புரியுதுங்களா? ஒரு சரியான முதலீடு பண்ணாங்களா அப்படிங்கன்னா இல்லை. ஏன்னா வரி வருவாய் வந்து கூட வரணுங்க. ஒரு அரசுக்கு வந்து வரி வருவாய் கூட வந்தால்தான் ஒரு அரசு வந்து நிர்வாகம் வந்து சீராக இயங்கும். அதை வந்து முற்றிலுமாக இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி அழித்து விட்டது, ஒழித்து விட்டதுங்கிறதா உண்மை. இப்போ நாங்கள் ஏன் சொல்ல வரோன்னா, அண்ணன் எடப்பாடியார் வந்து சொல்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம். இது சின்ன எடுத்துக்காட்டு, அவரோட ஆளுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறேன்னா, அவர் இருந்த 4.5 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த பொழுது எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து இருந்தது. இயற்கை பேரிடர்கள்லாம் வந்தது. கொரோனா போன்ற பெரும் தொற்று, உலகையே ஆட்டி படைத்த கொரோனா போன்ற பெருந்தொற்று வந்தபோது கூட அப்போ வந்து அந்த கொரோனா பீரியடில் உலகமே சமித்து போச்சு. வருவாய்ங்கிறது, அரசுக்கு வருவாய்ங்கிறது சுத்தமாக 0. அந்த காலகட்டத்தில் கூட ஒரு சிறந்த நிர்வாகத்தை அண்ணன் எடப்பாடியார் அவர் வந்து கொடுத்தா வந்தார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதனால் ஒரு சீரான ஒரு நிர்வாகத்தை நடத்தினாலே இந்த அறிவிப்புகள் எல்லாம் வந்து சாத்தியம் அப்படிங்கிறத நான் இதனமாக கூறிக்கொள்கிறேன். இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்ததுலேருந்து அரசுக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாமே வந்து இவங்க சொந்த பாக்கெட்டுக்கு போகுதுங்க. இப்போ வந்து கனிம வள கொள்ளை வந்து தொடர்ந்து எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இடி வழக்கெல்லாம் அதில் இருக்குது. 4000 கோடி 5000 கோடிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 10 நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நியூஸ் தமிழ் சேனல் செய்தியாளர்கள் வந்து அந்த கல்குவாரியை வந்து பார்க்க போகிறப்ப ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற திமுக சட்டமன்ற பழனியாண்டி அவர்கள் வந்து அரசு முறைகேடாக எவ்வளோ வந்து கனிம வளத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம வந்து. அதே மாதிரி திருநெல்வேலி அந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பா அவர்கள் வந்து மலையிலேயே தரைமட்டமாக்கி மொட்டையாக்கி விட்டாருன்னு தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அரசுக்கு வர வேண்டிய வருவாய். அதெல்லாம் இவங்க வந்து ஆளுகின்றவர்கள் தனது சொந்த பாக்கெட்டு கொண்டு போகிறதுனால தான் அரசுக்கு வருவாய் வந்து வருவது நின்று விட்டதுங்கிறது தான் உண்மை. அதாவது முறையான அரசு வருவாய் நிர்வாகத்தை இது பண்ணோம்னா இந்த வருவாயெல்லாம் வந்து அரசு கஜானாக்கு தான் இது சாத்தியமே அப்படின்னு நான் இதன் மூலமாக கூறிக்கொள்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த திமுக எந்த ஒரு மாநாடு நடந்தாலுமே, அதாவது மகளிர் மாநாடு இருந்தாலும் சரி, இளைஞரணி மாநாடு சரி, உதயநிதி ஸ்டாலின் வைக்கக்கூடிய ஒரே ஒரு 2 குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அடிமை பழனிசாமி பாஜகவுக்கு அடிமையா வேலை செய்யறாரு. அப்போ இவங்க அத்தை இப்போ எதுக்கு டெல்லி போனாங்க ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு? அப்போ அவங்க அத்தை அடிமைங்களாமா? அனுப்பி வச்ச அவங்க அப்பாவை அடிமைங்களாமா? நான் கேட்குறேன். என்ன, அதாவது அவர் வந்து தகுதியற்று அவர் ஒரு துணை முதல்வராக இருக்கிறார். என்ன, அவர் வந்து ஒரு தராதரத்தோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது இன்னும் சிறுகுலத்தனமாக அவர் வந்து இந்த சினிமாவில் காமெடி டயலாக் அடிப்பார். சந்தானம் கூட நடிச்சுக்கிட்டு, சந்தானம் ஹீரோவாக இருப்பார், ஒரு காமெடி ஆக்டராக இருப்பார், புரியுதுங்களா? அதுதான் சந்தானத்துக்காக தான் ஓடிச்சு ஒரு படமெல்லாம், புரியுதுங்களா? இவர் ஒரு சைடு ரோலில் வந்துட்டு இருப்பார். அந்த அடிக்கிற டயலாக்லாம் அரசியல் அடிக்கிறது அவர் வந்து வைக்கின்ற பதவிக்கு வந்து அழகல்ல அப்படின்னு நாங்கள் நம்ம கூறிக்கொள்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்றது அடுத்தது வந்து டஜன் தோல்வி பழனிசாமியை பார போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏங்க, அரசியலில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அப்போ வந்து அவங்க தாத்தா வந்து எத்தனை முறை தோல்வியை தழுவினார்? 10 வருஷம். புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்தவுடன் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் உருவான பின்பு இவர் எத்தனை தோல்விகளை சந்தித்தார்? புரியுதுங்களா? அப்புறம் அதை சொல்லிக்கலாமா? தோல்வியிலேயே வாழ்ந்து மறைந்த கருணாநிதினு சொல்லிக்கலாமா? புரியுதுங்களா? அதனால அது வாய் துடுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 2026 தேர்தலில் அவர் தக்க பதிலடி தருவோம் அப்படிங்கிறதா உண்மை. ஓகே.
சார் அடுத்ததாக விஜய் அவர்கள் இப்போ திடீர்னு வந்து ஜனநாயகம் சம்பந்தமான விஷயங்களை வந்து ஹைகோர்ட்டில் போய் கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்களே சார், என்ன ரீசன் சார்? அதாவதுங்க, இது வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு இது பண்ணிடுச்சுன்னா, படத்துக்கு வந்து தடை விதிச்சுன்னா அதுக்கு ரிவ்யூ கமிட்டி இருக்குது. அதுக்கு வந்து ஏற்கனவே இவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகாமல் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு முதலே அவங்க போயிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த படம் வந்து வெளிவந்திருக்கும். ஆனால் இவங்க தான் ஒரு விளம்பரத்திற்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்து டிலே செய்ததே விஜய் தரப்பு தான் அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? இன்னைக்கு எடுக்கிற இந்த முடிவு வந்து நீங்கள் அன்றே உயர்நீதிமன்றத்தை நாடாமல் நீங்கள் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கலாம்ல, போயிருந்தா இந்நேரம் படம் வெளியே வந்துருங்கல்ல. அதனால் ஒரு விளம்பரத்துக்காக போனாங்க, அதனால் அவங்களே லாக் ஆகிட்டாங்க. இப்போ அதை உணர்ந்து அவங்க வந்து வித்ரா பண்ணுறாங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறாங்க அப்படிங்கிற இது முதலே செய்திருக்கலாம் அப்படிங்கிறதா உண்மை. ஓகே சார், அதே மாதிரி தாவைக்கால இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போனதுலேருந்தே வந்து அவருடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க தாவைக்கால? அதாவது நானும் அங்கே இருக்கேன் ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அங்கே உரிய மரியாதை கிடைக்கவில்லை. அதனால் ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 80 வயது ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று உளறிட்டு இருக்காரு. அதாவது அவர் மனசாட்சி அவருக்கு வந்து இரவு மனசை எப்படி வந்து இரவு நன்றாக தூங்குகிறாருன்னே தெரியவில்லை. ஏன்னா அவரை வளர்த்த இவ்வளோ பெரிய ஆளாக்கிய ஒரு இயக்கத்தை வந்து அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு அப்புறம் ஏன் சட்ட பாக்கெட்டில் அது மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவர் அவர்களோட படத்தை ஏன் வச்சுட்டு இருக்கிறாரு? அவருக்கு மனசாட்சி வேணாம். புரட்சித் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அது ஒரு பேர் இயக்கமாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து உருவாக்கினார். என்ன இவர் எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு அங்கே போயிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியே இல்லைங்கிறதுக்கு அவர் வாய் பூசவில்லையா? அவர் மனசாட்சியே அற்ற நபராகத்தான், அவர் நடைபெறமாகத்தான் திரிகிறார் அப்படிங்கிறத நான் அதை பார்க்குறேன். 42% வந்து விஜய்க்கு ஓட்டு இருக்கிறதா? ஏன் 60% கூட வச்சுக்கோங்க. ஒன்றும் ஒவ்வொருத்தரும் இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 16 இருந்தாங்க, 26 இருந்தாங்க, 32 இருந்தாங்க, இப்போ 42 வந்து ஆதவர்ஜனா வந்து ஆள் வளர்ந்தளவுக்கு அவங்க அறிவு வளரல. அவருக்கு வந்து என்ன 2.25 கோடி ஓட்டு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அது ஒரு படத்தில் பாண்டியராஜன் படத்தில் வரும், 1000 2000 கடைசியில் பிம்பிளிகா பிள்ளாய்க்கு தான் 2026 வந்து இவங்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அதாவது சிறு விளையாட்டு பிள்ளைகள் நடத்துகின்ற கட்சியாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். ஓகே சார். சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அடுத்த பிரச்சாரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி களைகட்ட போகுது? இல்லை, தொடர்ந்து இப்போ அண்ணன் அறிவிச்சிருக்காங்களா, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அடுத்து வந்து இன்னும் 2-3 நாட்களில் மீண்டும் பிரச்சாரத்தை துவக்கவுள்ளார். இந்த விடியா ஆட்சியின் அவலங்களையும் மக்கள் விரோத ஆட்சியையும் பற்றி தொடர்ந்து மக்களிடம் எடுத்து கூறி வருகிறார். மிகச்சிறந்த எழுச்சியாக உள்ளது. போராட்டம்லாம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் செல்ற இடமெல்லாம் வந்து மக்கள் வந்து பேரெழுச்சியாக வருகிறார்கள் அப்படிங்கிறது இந்த அவல ஆட்சியை தூக்கி எறிவதற்காக ஒரு சாட்சியாக பார்க்கிறேன். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபாரதோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.